Hi friends, welcome back to our channel My Special Choice. எல்லாரும் எப்படி இருக்கீங்க friends? எல்லாம் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா நம்மளோட ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்றதுக்கும் டைட்டன் பண்றதுக்கும் ரொம்பவே சூப்பரான ஒரு ஃபேஸ் பேக் தான் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். இந்த ஃபேஸ் பேக் வந்து நம்ம குயிக்கா ஈஸியா ரெடி பண்ணிடலாம். இது வந்து ஒன்ஸ் நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா 1 month வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாம். இந்த ஃபேஸ் பேக் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுனால ரொம்ப கலர் ஆகிடலாம், ரொம்ப வெள்ளையாயிடலாம் அந்த மாதிரிலாம் கிடையாது. அதாவது நான் ஸ்கூல் போகும்போது ரொம்ப கலராக இருந்தேன், காலேஜ் போகும்போது ரொம்ப கலராக இருந்தேன். இப்போ வந்து என்னோட ஸ்கின் டோன் வந்து ரொம்பவே கம்மியாயிடுச்சு, ரொம்ப டல்லாக இருக்குது, அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இந்த ஃபேஸ் பேக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது நம்ம சன் டேன் வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்கும். சன் டேன் ரிமூவ் ஆச்சு அப்படின்னாவே நம்மளோட பழைய கலர் வந்து வந்துடும். ஓப்பன் போர்ஸையே கம்மி பண்ணி கொடுக்கும். ஓப்பன் போர்ஸ் வந்து கம்மியாகி நம்ம ஸ்கின் வந்து நல்லா டைட்டன் பண்ணி கொடுக்கும். ஸோ ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரும்போது நம்ம ஸ்கின் வந்து நல்லா பிரைட்டாக இருக்கும். ஸோ வாங்க அந்த ஃபேஸ் பேக் வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோ பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். நான் கொடுக்குற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறந்துடாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஃபேஸ் பேக் ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு மெயினான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த மசூர் டால் தான். இது வந்து மசூர் பருப்பு அந்த மாதிரி சொல்லுவாங்க, ரெட் கலரில் இருக்கும் இல்லையா, இது வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா 5லேருந்து 10 பாதாம் வந்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா ரோஸ் பெட்டல்ஸ். உங்களுக்கு வந்து ட்ரையாக கிடச்சிச்சு அப்படின்னா அதை எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து ட்ரையாக கிடைக்காதனால நான் வந்து பவுடராக வாங்கி வச்சுருக்கேன். அடுத்தது என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பொருள் தான். அதாவது செம்பருத்தி பூ. இது வந்து காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதில் நிறைய ஸ்கின் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நான் வந்து நிறைய ஃபேஸ் பேக் வந்து இதை வச்சு யூஸ் பண்ணியிருக்கேன். நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கொடுத்துருக்கு. கண்டிப்பாக வந்து செம்பருத்தி பூ வந்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பவுடராக கிடச்சிச்சின்னா அது கூட எடுத்துக்கலாம். இது கூட அரிசி மாவு வந்து சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்திட்டு நல்லா ஒரு மிக்சர் ஜாரில் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப கொரப்பாக, அதாவது பருப்பரன்னு இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு சலடை வச்சு நல்லா சலித்து நல்லா மாவு மாதிரி எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் வச்சு ஸ்டோர் பண்ணி 1 month வரைக்கும் நம்ம வச்சு யூஸ் பண்ணலாம். இதில் வந்து நம்மளுக்கு தேவையான அளவு மட்டும் எடுத்து ஃபேஸ் பேக் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். இது வந்து நம்ம பால் சேர்த்து யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா உருளைக்கிழங்கு ஜூஸ் இல்லைன்னா தக்காளி ஜூஸ் இருக்கு இல்லையா, இதை சேர்த்து வந்து யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் நல்ல வந்து ரிசல்ட் வந்து கிடைக்கும். உங்களோட ஸ்கின்னுக்கு வந்து மில்க் செட் ஆகாது அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து பொட்டேட்டோ ஜூஸ் வந்து சேர்த்து யூஸ் பண்ணுங்கள். நல்ல ரிசல்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ வந்து நம்ம ஃபேஸ் பேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி எப்பவும் போல் தான் நீங்கள் என்ன ஃபேஸ் வாஷ் இல்லை என்ன சோப் யூஸ் பண்ணுவீங்களோ அதை வச்சு ஃபேஸ் வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த ஃபேஸ் பேக் வந்து ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கிற எல்லா பொருள்லையுமே வந்து ஆயில் கண்ட்ரோல் வந்து இருக்குது. இப்போ மைசூர் டாலாக இருக்கட்டும் இல்லை ஆல்மண்டாக இருக்கட்டும், எது நம்ம எடுத்துக்கிட்டாலும் இதில் வந்து ஆயில் கண்ட்ரோல் இருக்கும். நம்ம ஸ்கின்னில் வந்து இருக்கிற எக்ஸஸ் ஆயிலை வந்து ரிமூவ் பண்ணிவிடும். அது மட்டும் இல்லாமல் மசூர் டால் வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரும்போது நம்மளோட ஸ்கின்னை வந்து நல்லா டைட்டன் பண்ணி ஓப்பன் பார்ட்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். பாதாம் பற்றி சொல்லவே தேவையில்லை. பாதாம் ஆயில் யூஸ் பண்ணாவே நம்ம ஸ்கின் வந்து நல்லா லைட்டினிங்காக அந்த ஒரு பிரைட்னஸ் வந்து கொடுக்கும். பாதாமில் வந்து விட்டமின் இ வந்து அதிகமாக இருக்கிறதுனால நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி நல்ல ஒரு பளிச்சுன்னு ஒரு க்ளோவாக கொடுக்கும். இது ஃபேஸ்க்கு மட்டும் இல்லாமல் நம்ம நெக்கு, கை, கால் எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் ஆட் பண்ணியிருக்க செம்பருத்தி பூ பவுடர் வந்து நம்மளோட ஸ்கின்னை வந்து நல்ல அந்த ஒரு பிரைட்னஸ் கொடுக்கும். நம்ம ஸ்கின்னில் இருக்கிற எக்ஸ்ட்ரா ஆயில் எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணும். இதில் ஆட் பண்ணியிருக்க ரோஸ் பெட்டல்ஸும் நம்மளோட ஸ்கின்னில் இருக்கிற எக்ஸ்ட்ரா ஆயில் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி நல்லா நம்ம ஸ்கின்னை வந்து ஒரு க்ளோவாக மாய்ஸ்சரைசராக வச்சுருக்கும். ரோஸ் பெட்டல்ஸ் வந்து நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா கிளென்ஸ் பண்ணி கொடுக்கும். இது அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 50 or 20 minutes மட்டும் வச்சுருந்தீங்கன்னா போதும். அது வந்து நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம எப்பவும் போல் வந்து ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிக்கலாம். ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்த உடனே இன்ஸ்டண்ட்டாக அந்த ஒரு பிரைட்னஸும் க்ளோவும் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு கொடுக்கும். நம்ம நார்மலாக எந்த ஃபேஸ் பேக் இல்லை பாத்திங் பவுடர் எது யூஸ் பண்ணாலும் அந்த இன்ஸ்டண்ட்டாக அந்த க்ளோங்கிறது வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். பட் இந்த ஒரு ஃபேஸ் பேக் வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரும்போது நம்மளோட சன் டேன் ரிமூவ் ஆகி நம்மளோட ஸ்கின் வந்து நல்லா பிரைட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது ஓப்பன் போர்ஸையை வந்து கம்மி பண்ணி கொடுத்துருக்கு. டார்க் ஸ்பாட்ஸ் வந்து நல்லாவே ரெடியூஸ் பண்ணியிருக்கு. நான் வந்து இது ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரெகுலராக 1 month யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும். வந்து எப்படி ரெடி பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம ரெகுலராக இதை யூஸ் பண்ணிட்டு வரும்போது நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறந்துடாமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா சின்னதாக ஒரு லைக் கொடுங்க. எனக்கு ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும் அடுத்தடுத்த வீடியோஸ் கொடுக்கறதுக்கு. அடுத்த யூஸ்ஃபுல்லான வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.